கரெக்டாக வண்டி வந்து ஆரம்பிக்க நானும் பயந்துட்டு அவங்களும் பயந்துட்டாங்க. ஒருவேளை நாங்கள் இருக்க போய் என் பல்லையை பிடிச்சிக்கிறேன், இல்லைன்னா அவங்களும் இங்கே படிக்குது. அது எல்லா பேரும் பாருங்க, அந்த பசங்களுக்கு தெரியுமா வண்டி வருது. திருட்டுத்தனமாக தான் அந்த லைசன்ஸே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அவங்க சொல்லட்டும், ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்லணும், அதுக்கு சரியான சொல்யூஷன் நம்ம வேற மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்குது. தன்னைக்கு சொல்லிட்டோம்னா செய்ய சொல்லிட்டாங்க. உட்காருங்க எல்லாம் உட்காரு சார் என்ன சொல்றாரா, எங்களுக்கு வந்து இதில் வரக்கூடாது, குவாரி இருக்கக்கூடாது. குவாரி உருவத்தை அதான் எங்களுடைய உள்ளூர்காரங்களா எந்த பிரச்சனையும் இல்லை, நிலையில தான் உட்காந்துருக்காங்க. முடிவு கடத்துறதுக்கே இல்லை. கல்குவாரின்னு சொல்லி வரும் கரணக்கல் உடைக்கிற லைசன்ஸ் வாங்கிட்டு மணல் கழுவுறது, மணல் கழுவுறதுக்கான லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அடுத்தவங்க வரட்டும், அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். 50 மீட்டருக்குள்ள குடியிருப்பு இருக்கக்கூடாது, பக்கத்திலேயே குடியிருப்பு இருக்கு, ஓடை இருக்கக்கூடாது, ஓடை பக்கத்திலேயே இருக்கு. ஒரு வீட்டை ஆற்று வந்து பாலமே கட்டி வச்சிருக்காப்ல, அந்த பாலத்தை இடிக்க சொல்லி மனு கொடுத்துருக்கோம். எல்லாமே ஆர்டர் வந்து அது இடிக்காம இருக்கா. அதிகாரியை வரட்டு நான் கேள்வி கேட்டுக்கிறோம். சம்மந்தப்பட்ட அதிகாரி உங்கள்கிட்டயே வெடிப்பொருளுக்கு சம்மந்தமாக நான் 2-3 டைம் மனு கொடுக்குறேன் சார். அந்த வெடிப்பொருள் இன்னமும் ராட்சத இதில் தான் வச்சு போட்டிருக்காப்புல. போய் பாருங்க, நீங்கள் கையில் வச்சு உடைக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருக்கா வெடி வச்சுருக்காங்க பாருங்க. ராட்சத மிஷின் வச்சு தான் வெடி போடுறாப்புல. மருந்து பூரா கெபியான மருந்து தான் வாங்கி போடுறாப்புல. அதுக்கு இத்தனை யூனிட் தான், இத்தனை இதுதான் போடணும், எம்எல் தான் போடணும் இருக்குது. அப்போ மருந்து பூரா எங்கே பர்ச்சேசிங் பண்ணுறாப்புல, அதை விசாரிக்கலை நீங்கள் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டும். நேற்று வரையிலே மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சார், அங்கே மடிக்கணும்னாங்க. நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க, எலெக்ஷன் டயத்தில் வேணாம்னு சொல்லாமே விட்டோம். ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டு போலீஸை கண்டு எல்லாம் பயந்து போயிட்டாங்கன்னு இப்போ வண்டியை போட்டு தாறுமாறாக ஓட்டுறது. அன்றைக்கி எதுக்காக ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம ஒதுங்கிட்டு போனோம். எலெக்ஷன் டைம் சரி அதை இது பண்ணல, பகல் டயத்தில் ஓட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லி இது பண்ணுறோம். மொத்தத்தில் எங்களுக்கு தேவை வண்டி ஓட்டுறாரு ஓட்டலை, இந்த உரிமத்தை வந்து ரத்து பண்ணி விடணும். அதுக்கான போதுமான வந்து இந்த ஊரில் இந்த உரிமை வச்சு பார்க்குறதுக்கு இது இல்லை. நிறையா விவசாயம் பாதிக்குது சார். எந்திரிச்சு போய் அவ்வளோ தூரம் பேசுகிறான். அதை வந்து லைசன்ஸை ரத்து பண்ணுங்க, அதில் உபகரணமே இல்லை, நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். மறுபடியும் திருப்பதியில் 9-10 பொருத்தத்தில் ஒன்று கூட சரியில்லை. நீங்கள் பாருங்கள், 50 மீட்டரில் ஓடை இருக்குது, ராட்சத மின்கம்பம் இருக்குது, 50 மீட்டரில் குடியிருப்பு இருக்குது, அந்த குவாரி பக்கத்துலேயே குடியிருப்பு இருக்குது. எல்லாம் சொல்கிறோம், அதை ஏடி மைன்ஸ் எந்திரிச்சு ஓடிடுறாப்புல. அப்போ நாங்கள் மறிக்கிறோம், வரட்டும், யார் வேணாலும். நாங்கள் மெயினை மறிக்கலை, இங்கே தான் மறிக்கிறோம். இன்னும் இதுக்கும் சேவி சாய்க்கலாம், நாங்கள் மெயினை தான் போய் மறிக்க வேண்டியது இருக்குது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஊர் மக்களை வச்சு லோக்கலில் செய்கிறோம் சார். அவங்கள ஆர்டிஓ சைடு வரட்டும் சார், அவங்க ஒரு டயம் நம்மளுக்கு சொல்லட்டும். நம்மளுக்கு நம்ம இந்த வழியில் போக்குவரத்து மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் 2 தடவை நம்ம டிபார்ட்மெண்ட் ரீதியாக 2 தடவை அப்படின்னு சரியான பதிலும் வராமல் இருக்குது. கல்குவாரி அது வேணான்றோம். ஏன்னா இந்த ஊர் வந்து எங்கள் விவசாய நிலம் மேட்டுக்குள்ள இருக்கு, அன்று கீழே தோன்றாங்க. அந்த நீர் வந்து அங்கே போகுது, எங்களுக்கு பூரா அது நீர் தண்ணி இல்லாமல் இருக்குது. இங்கே கீழே இறங்கி இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அது எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ மறுபடியுமே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் மறிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கு. நம்ம அவங்க சொல்லட்டும், ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்லணும், அதுக்கு சரியான சொல்யூஷன் நம்ம வேற மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்குது. தலைமைக்கு சொல்லிட்டோம், நம்ம செய்ய சொல்லிட்டாங்க. முடிவு அதாவது எப்படின்னா இது வந்து முடிவு வேணும். இல்லை அது இந்த பாருங்க, அந்த மறிக்கிறாங்களா, நான் இப்போ கை நீட்டி அடிக்க வச்சிருக்கேன். கெட்ட வாரத்தில் பேசி அடிக்கிறதுக்கு அடிக்க அவர் வெளியூர், அங்கேருந்து இங்கே உள்ளூர்காரங்களை அடிக்க பார்க்க விட்டுருப்பாங்களா? அடிக்க கூடாது. நம்ம என்னங்க அடிக்க அர்த்தம் தானே, ஏங்க கையை பிடிக்கல. இந்த லைசன்ஸு என்ன ஆக்டிவில் வச்சுருக்காப்பங்க பாருங்கள். பூராமே ஒரு 10 பொருத்தம் ஒரு கல்யாணம் பண்ண இருக்குன்னா 9 பொருத்தம் அதில் இல்லை. திருட்டுத்தனமாக தான் அந்த லைசன்ஸே ஓடிக்கிட்டு இருக்கு. கையில் தான் தொலை போட்டு தான் வெடியே வைக்கணும். அதை போலீஸையும் பல முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். அதை மனு கொடுத்தோம், அதை நீங்கள் நடவடிக்கை அவன் ராட்சத குழாய் மூலயமா மிஷினை வச்சு வெடி மருந்து வெளியிலேருந்து வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதை வந்து கைத்தொலையே போடுறதே இல்லை. நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். வெடி வெடிச்சதில் பயங்கரமாக தான். பக்கத்தில் என் தோட்டம் தான், கிணறுல சுத்தமாக தண்ணி இல்லை, அதை கூட போட்டா இருக்காது தான் எடுத்துங்க. ஒரு தண்ணிங்கிற புடி தண்ணியாக இங்கே முதல்ல டெய்லி போச்சு, வாரத்துக்கு ஒரு காத்தா வருது சார். நாங்களாம் இங்கே இருப்போம் இருக்க மாட்டோம். அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க. இல்லை நேற்றுலாம் என் பொண்ணு இங்கே வெளியே வந்துருச்சு, கரெக்டாக வண்டி வந்து ஆரம்பிக்க நானும் பயந்துட்டேன், அவங்களும் பயந்துட்டாங்க. ஒருவேளை நாங்கள் இருக்க போய் என் பல்லையை பிடிச்சிட்டேன், இல்லைன்னா அவங்களும் உள்ளே சமைச்சிட்டு இருப்பாங்க.
பிள்ளைய தூக்குவாங்களா இல்ல அவங்க வேலையை பார்ப்பாங்களா? ஒருவேளை அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த என் வண்டி பிள்ளைன்னு வந்தாலே சொல்லணும்ல, எல்லா ஒரு ஆள் பிள்ளையும் இங்க ஒதுங்க முடியல படிக்குது. சார். இந்த பிள்ளைக்கு அது எல்லா பேரும் பாருங்க, இந்த பசங்களுக்கு தெரியுமா வண்டி இருக்கிறாங்க வருது? யாருமே ஒதுங்க முடியல. அவங்க வண்டி வர அளவுக்கு அந்த ரோடே சார், எங்களோட பிள்ளை குட்டி எங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கு தொழில் முக்கியம், எங்களுக்கு பிள்ளை குட்டி முக்கியம். அதையும் நீங்க பாருங்க சார். வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல என்ன ஊருக்குள்ள வண்டி வரக்கூடாது சார் மொத்தத்துக்கு. அவங்க வெளியில